யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 21. ஆண்டவர் அந்த வார்த்தையை காட்டினார். நேற்று யோவேல் 2:21 எடுத்தவர்கள் சத்தமா சீக்கிரம் வாசிங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இதனால தேவன் பயப்படாதே ஒரு வார்த்தையோடு ஆரம்பிக்கிறார். நீ பயப்படாத. முதல்ல அமற்றதுதான் கர்த்தர். சொல்லமே நீங்க பல பிரச்சனையோட ஆண்டவர் சமூகத்துல எப்ப போய் எப்படி போவீங்க? பல பிரச்சனையோட போவீங்க இல்லையா? ஆண்டவரே எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி முழங்கால் போடும் பொழுது முதல்ல சொல்லுற வார்த்தை பரலோகம் உங்களை சந்தித்து சொல்ற முதல் வார்த்தை பயப்படாதே. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆமென், மழை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் சரி, பிரச்சனையே இல்லைனாலும் சரி, முதல்ல சொல்ற வார்த்தை பயப்படாதே, சமாதானம். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அதுதான் முதல்ல அமட்டம். முதல்ல நீ அமைதியா. தேங்க்யூ. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? நம்ம செய்திகள் கேள்விப்படும் போது உன் இருதயம் கலங்க வேண்டாம். ஆமென். சொல்லுங்க, இருதயம் கலங்க வேண்டாம், உன் இருதயம் துவள வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. இருதயத்தை பார்த்து பேச. நீ ஏன் கலங்குற? முதல்ல அமைதியா, ரிலாக்ஸ், அமைதியா, பயப்படாத. தேசமே பயப்படாத. நீங்க பயப்படாம நிற்கும் பொழுது பல அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல இருந்து, நீங்க பயப்படாம இருக்கும்போது பல அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க பயப்படாம இருக்கும் பொழுதே அற்புதம் நடக்க ஆரம்பிச்சு. ஆமென். பதறுகிறவன் நினைவுகள் அது எப்படி இருக்குதான்? நீதிமொழியில் போட்டிருக்கு, ஜாக்கிரதை நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் உரியவை. நீ பதறிக்கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வாய் என்றால் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆனா ஜாக்கிரதையாகவும் பயமில்லாமல் இருக்கிறவர்கள் முன்னேறுவார்கள். ஹல்லேலூயா. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். ஹல்லேலூயா. சொல்லுவோம். நீங்க ஆவியானவர்களை பார்த்து சொல்ற, நீ பயப்படாத. ஹல்லேலூயா. என் ஜனமே நீ பயப்படாத. என்னதான் சத்தங்கள் கேட்டா நீ பயப்படாம இரு. பயப்படாத இருக்கா, அமர்ந்திருக்கப்பா. விரோதமா பேசுகிற சத்தங்கள், விரோதமா வருகிற சத்தங்கள், பார்க்கிற ஜனங்களுடைய சத்தங்களை கண்டு பயப்படாத. ஆண்டவரே, இருதயம் உமக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. உங்க இருதயம் தான் பரலோகம். ஆமென். ஹல்லேலூயா. பரலோக கான்டாக்ட்ஸ் நம்ம ஹார்ட் தான், இருதயம் தான் பரலோகத்துக்கு நமக்கு என்ன உண்டாகுது? கனெக்ஷன் உண்டாகுது. பரலோக சந்தோஷம் இருதயத்தை நிரப்பும். ஹல்லேலூயா. சொல்லுவோம். அந்த இருதயத்தை நிரப்பும் போதுதான் தைரியமா இருக்கு. இருதயம் கம்முன்னு இருக்கு. ஆமென். படபட படபடப்பா, படபட படபட இருக்கு. என்னவோ ஏதோ திகிலுக்கு தூரமா. ஆண்டவர் நீ தெளிவா சொல்ற, நீ பயப்படவே பயப்படாது. ஏன் பயந்துட்டு இருக்க? ஏன் இந்த காலம் எப்படி நடக்குமோ, இது எப்படி ஆகுமோ, அது எப்படி ஆகுமோ, ஏன் ஆவியான கேட்கிற? ஏன் ஏன் நான் தான் இருக்கிறேன். நான் தான் கண்மலை போல இருக்கிறேன். ஆமென். தேசமே பயப்படாதே. என்ன கூறு? என்ன கூறு? மகிழ்ந்து கூறு, களி கூறு. ஆமென். மகிழ்ந்து களி கூறு. ஏன் நான் களி கூறணுமா? உனக்கு பெரிய காரியம் வரப்போகுது. ஹல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை கொடுக்க போறார். திரும்ப சொல்லலாமா? கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் பயப்படாதுன்னு சொன்னார். பயப்படாம இருந்து சந்தோஷமா இருந்தாலே நடந்துடும் எல்லா பெரிய காரியமும். ஆமென். பெரிய காரியத்தை பார்க்க நினைக்கிறீங்களா? ஆமென். 2 காரியம் கர்த்தர் வைக்கிறார். ஒண்ணு என்ன பண்ணக்கூடாது?
ரெண்டாவது என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் சந்தோஷமா. ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்க ரெண்டு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா பெரிய காரியம் வீட்டுக்கு வரும். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னென்ன பெரிய காரியம்? பொருளாதாரத்துல ஒரு பெரிய காரியம். வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஒரு உயர்வு, கருத்தரம், கஷ்டம், பிரச்சனையோடு ஓடிக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்கு ஒரு பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்ய போறேன். ஆமென். இனியே நீ இந்த அடிமத்தத்தில் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இனியே அந்த பாத கஷ்டத்துல இருக்க மாட்டேன். ஆமென். ஒரே ஒரு காற்றை மட்டும் தான் அனுப்புனேன், காடுகள்லாம் நிரப்பி வந்துச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட காற்றுகள்லாம் இருக்கு. ஆமென். சொல்லுங்க, காற்றுகள்லாம் இருக்கு கர்த்தர்கிட்ட. ஆமென். எங்க இருக்குது? கர்த்தர்கிட்ட இருக்கு. அது அவர் ரிலீஸ் பண்ணாதான் எல்லாம் வந்துடும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ரிலீஸ் பண்ண போறா. சொல்லுங்க, ரிலீஸ் பண்ண போற. எல்லாம் வரப்போகுது. ஹல்லேலூயா. கைக்கு தான் வரும். ஆமென். உன்னை சுத்தி நிறைய இருக்கும். ஆண்டவனோட சுத்தி இருக்கிறான்னு பாக்குறோம். காடுகள் அப்படிதான் இருந்துச்சான். இந்த பக்கம் ஒரு நாள் போட்ட, அந்த பக்கம் ஒரு நாள், காடைகள்னால் நிரப்பினான். காடைகள். சொல்லுங்க, காடைகள். ஆசீர்வாதம் அப்படி ஆண்டவர் கொடுக்க. ஒரு நாள்ல 2 நாள்ல சொன்னார், 30 நாள் 40 நாள் அப்படியே நாட்கள் கூட்டிட்டே இருக்கு. அவ்வளவு சாப்பிடுறது. இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, கடன் பிரச்சனை நினைச்சு கலங்காத, பொருளாதாரம் நினைச்சு கலங்காத, என் காற்றுகளை எதிர்ப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய காற்றுகள் எனக்காக வரும். ஹல்லேலூயா. எனக்காக வீசப்படும். ஷாபாலா பாதுரா. கைகளை உயர்த்தி அப்படி கடன்ல இருக்கிறவங்க, கடன் பண கஷ்டத்துல இருக்கிறவங்க, என் வாழ்க்கையில ஒரு பொருளாதாரம் கைகளை உயர்த்தி ஜோம் பண்ணிட்டு காற்றுகள், கர்த்தருடைய காற்றுகள், கர்த்தருடைய காற்றுகள், கர்த்தருடைய காற்றுகள், கர்த்தருடைய காற்றுகள் புறப்படட்டும். கர்த்தருடைய காற்றுகள் இந்த சபைக்குள்ள இறங்கி வரட்டும். எவ்வளவு நாள் நீ கண்ணீரோட இருக்க போற? எவ்வளவு நாள் கஷ்டத்தோட இருக்க போற? எவ்வளவு நாள் வேதனையோட இருக்க போற? காற்றுகள் புறப்பட்டு வரட்டும், என்னை தேடு. சொல்லுங்க, கர்த்தருடைய காற்றுகள், காலைகளை கொண்டு வர காற்றுகள் என் வீட்டுக்குள்ள வருவதாக, என் வீட்டுக்குள்ள வருவதாக. ஷாபாலாமா தூரகட்டா தீரகட்டா தரகட்டா. ஒரே ஒரு காற்று தாங்க, ஒரே ஒரு காற்று தான் எவ்வளவு பேர் கடனா தூக்கி எரிஞ்சிடும். ரகடா தூரகட்டா ஷாபாலாமா தூரகட்டா லேமாராக தெவிட்டு போற அளவுக்கு கொடுத்தா கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காற்று தான், ஒரே ஒரு ராத்திரியில கர்த்தர் செய்த அற்புத மகிமையா இருந்தது. விசுவாசி, விசுவாசி, நான் ரிலீஸ் பண்றேன், ஹெவனை ரிலீஸ் பண்றேன். ரிலீஸ், ரிலீஸ். வானத்தின் பலன்களை திறக்கிறேன், வானத்தின் பலன்களை திறக்கிறேன். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். வானத்தின் பலன்களை திறக்கிறேன், வானத்தின் பலன்களை திறக்கிறேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். வாக்குத்தத்தம் உங்களுடைய பிள்ளைகள் படிப்பதாக, காடைகள் புறப்பட்டு வருவதாக, வானத்தின் பலன்களில் தடைக்கப்படுவதாக, இடங்களாமல் போகப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாவதாக, கடனை அடைச்சி வெளியே வருவதாக. தேசமே பயப்படாதே. ஹல்லேலூயா. மகிழ்ந்து கலிகூறு. தேவ பிரசன்னத்தில் இருந்துகிட்டே, மகிழ்ச்சியில் இருந்துகிட்டே, எவ்வளவு சந்தோஷமா இருன்னு ஆண்டவர் சொல்றேன். நாமே உன் முகம் என்னை பார்க்கணும், நான் உன்னை பார்க்கணும் ஆண்டவர் சொல்றேன். அந்த முகத்தை என்னை காட்டிக்கிட்டே என்னுடைய சமூகத்துல இருந்துகிட்டே சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா. எனக்கு வந்து கலங்காது. நீ கவலைப்படுறதுனால எதுவுமே கூட போறது. ஆண்டவர் சொல்ற, நீ கவலைப்படுறதுனால எதுவுமே கூட்ட முடியுமா? என்னையாவது கடன் அடைக்கணும். கவலைப்பட்டு கடன் அடைச்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அலேலியா சொல்லுங்க பார்ப்போம். கவலைப்பட்டு கடன் அடைச்சவங்க அலேலியா சொல்லுங்க. கவலைப்பட்டு கடன் அடைச்சவங்க கண்ணை அலேலியா சொல்லுங்க. கவலைப்பட்டு கடன் அடைக்க முடியாது, கடனை கூட்டம். நீ கவலைப்பட்ட கடன் என்ன ஆயிரும்? எச்சரிக்கிறார் ஆண்டவர். நீ கவலைப்பட்டு குழிக்குள்ள இறங்க போற, கவனமா எச்சரிக்கை. ஹல்லேலூயா. குழிக்குள்ள இறங்காது. மனுஷனை நம்பாத. மனுஷன் கதவை தட்டாத. தட்டாத விடவே மாட்டேன். ஹல்லேலூயா சொல்லணும். உடனே நீங்க கேட்பீங்க, பார்த்து நீங்க வந்து நின்றால் ஆண்டவரை நம்பிட்டு இல்லை. ஹல்லேலூயா.
கர்த்தரை நிறுத்து வீட்டுக்குள்ள. அல்லேலூயா. விவசாயத்துல கர்த்தரை நிறுத்து. அல்லேலூயா. உன்னோட பொருளாதாரத்தை கர்த்தரை நிறுத்திப்பா. ₹1 நீ சொல்லு, இது ஏன் பணம் இல்ல. ஆமென். உண்மைதானே? பணம் யார் கொடுக்குறா? ஒரு பணம் நீங்க தான் கொடுக்குறீங்க. ₹1 செலவான நீங்க தான் கொடுக்குறீங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத. அல்லேலூயா. கவலைப்படாம இரு. அடுத்த வசனம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 54:10 வாசிங்களேன். 10-11 சீக்கிரம் வாசிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆமென். என் சமாதான உடன்படிக்கை உன்னை விட்டு நிறைவேறாமல் இருக்கும் என்று உங்களை மனதில் கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி யாரும் நாமத்தை மையப்படுத்து. மலையே விலகினாலும் மலையே விலகினாலும் அல்லேலூயா. மலையே விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அல்லேலூயா. சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, மலையை சாட்சி வச்சு சொல்றாரு பாருங்க. ஆமென். இந்த விக்கிரமங்கல மலை என்னைக்காவது நகர்ந்திருக்கா? அதுவே நகர்ந்தாலும் நகராது. அதுவே நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு நகர்வதில்லை. ஆமென். உன்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க. 11 அடுத்த வாசிங்க. சிறுமைப்பட்டவளே, நான் சொல்ல அப்படின்னு வாசிங்க. சிறுமைப்பட்டவளே. யாருக்கு சொல்றாரு ஆண்டவர்? யாருக்கு? சிறுமைப்பட்டவள், வேதனைப்பட்டவள். அடுத்த வசனம். பெருங்காற்றில் அடிக்க. நீ எப்படி இருக்கிற? பெருங்காற்று. சிறுமைப்பட்டிருக்கிற. ஒரு பெருங்காற்று உன்னை வாழ்க்கையில மோதி இருக்குது, அடிபட்டு இருக்கிற. அடுத்த வசனம், அடுத்த பாயிண்ட். தேற்றவற்றவளே. அப்படின்னா உன்னை தேற்றுவார்களாத யார் உன்னை வந்து தேற்றுவார்கள்? இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற உன்னை. அடுத்த வாசம். இதோ நான் உன்னை உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி செய்து மதில்களெல்லாம் உச்சிதமான மதில்களாக்குவே. அல்லேலூயா. கல்லுகளை பதிச்சிருவேன். ஆமென். நல்ல மாணிக்க கற்களால் அலங்கரிக்கும். அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரே? நீ இடிஞ்சு போயிருக்கிற கூடாரம், நீ கூடாரத்துல இருக்கிற இனி நீ கட்டடத்துக்குள்ள இருப்பாய். அல்லேலூயா. சொல்லுவோமா? இனி கட்டடத்துக்குள்ள இருப்பாய். அல்லேலூயா. இனி கூடார வாழ்க்கை கிடையாது. ராபாலா ஷாபால கைகளை உயர்த்தி கூடார வாழ்க்கை கிடையாது. எனக்கு நான் அலைஞ்சு கொண்டிருக்கிற வாழ்க்கை கிடையாது. டெம்பரரியா வாழ மாட்டேன். இனி வந்து ஆண்டவர் ஆசீர்வாதம் டெம்பரரியா இருக்காது, பெர்மனண்டா இருக்கும். சொல்லுங்க, பெர்மனண்ட். பெர்மனண்ட் வேலை, பெர்மனண்ட் ஜாப், பெர்மனண்ட் ஆதாயம், பெர்மனண்டான ஆதாரங்கள் எல்லாம் பெர்மனண்ட். பெர்மனண்ட் 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 ஷாபல்லா தூரகனடபா எல்லாம் டெம்பரரியா இயேசுவின் நாமத்தில் பெர்மனண்டாவா மாறலாம். பெர்மனண்ட் 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 எல்லாம் பெர்மனண்ட் ஜாபா மாறட்டும். ஷாபல்லா கவர்மெண்ட் ஜாப் உண்டாகும். உங்க பிள்ளை கவர்மெண்ட் ஜாப்ல போன கையில் வைத்து என் பிள்ளை கவர்மெண்ட் ஜாப் கொடுங்க. நான் எதை பார்க்க போறது? என் சொத்து இருக்க பார்க்க போறது, வருமானத்தை பார்க்க போறது. இப்போ சிஸ்டர், நீ கை உயர்த்துங்க. என் பிள்ளை கவர்மெண்ட் ஜாப் வேணும். நான் வேற யாரும் பார்க்க போறதில்ல. எப்படினாலும் அவனை உள்ள கொண்டு வந்துருக்கு. ஷபாலாக்கா தூரக்கட்டா தூரக்கட்டா தரக்கட்டா 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 மரபலாவா தூரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா. தேவ வல்லமை இறங்கு. தேவ தூதர்கள் நான் ரிலீஸ் பண்றேன். கவர்மெண்ட் பேப்பர்ஸை ரிலீஸ் பண்றேன். கவர்மெண்ட் ஜாபை ரிலீஸ் பண்றேன். பெர்மனண்ட் ஜாபை ரிலீஸ் பண்றேன். பேப்பர்ஸை பார்க்கிறேன். ஷாபாலாக பரலோகத்தில் ஒரு பேப்பர்ஸை பார்க்கிறேன். பரலோக தூதர் இறங்கி வரணும். யார் யார் உண்மையா ஜெபிக்கிறாங்க, என் பிள்ளைக்கு ஒரு போஸ்டிங், எனக்கு எப்படினாலும் என் பிள்ளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபை கொடுக்க ஆண்டவரே கேட்கிறவங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க. அற்புதங்களை செய்யுங்க. அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் நடக்க. இந்த சபையில சேர்ந்தவர்கள் கவர்மெண்ட் போஸ்டிங்ல போகட்டும்.
ஜெபி 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 ஷபலபதுரகடதரபா. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பரலோக பிரசனை இறங்கட்டும், தேவ பிரசனை இறங்கட்டும், போஸ்டிங் உண்டாகட்டும், கவர்மெண்ட் போஸ்டிங் உண்டாகட்டும், கவர்மெண்ட் செக்டர்ல தேவ பிள்ளைகள் உட்காரட்டும். ஓ தேவ பிள்ளைகளுடைய பிள்ளைகள் உட்காரட்டும். இயேசுவின் நாமத்தினால கட்டா வீபலா ஷபலா கட்டா மாந்தரோ கட்டா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கூடாரத்துல இருக்கிற நீனே எங்க உட்கார வைக்கப்பவனே சொல்லுங்களேன். விசுவாசிகள் வீடு கல்லு கட்டடமா இருக்கணும். அதே விசுவாசிகள் வீடு கார வீடா இருக்கணும். ஓட்டு வீடு மாறட்டும். கையில உயர்த்தி சொல்ல, ஓட்டு வீடு சொந்த வீட நல்ல வீடா மாற, பெரிய வீடா மாறட்டும். ரொம்ப நெருக்கடியா இருக்கிற உன் வீடு விசாலமான வீடா மாறட்டும். ரீபாலா காட்டாராபா. ஒரு வீடு போதும் பார்த்து உட்காராதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுங்க. கையில உயர்த்தி, என் பிள்ளைகளுக்கு தனியா ஒரு வீடு கட்டணும். ரீகட்டா தூரா கட்டா தூரா கட்டா தூரா கட்டா கையில உயர்த்தி ஜெபம். உங்க பிள்ளைகளுக்கு தனி வீடு இருக்கணும். ரீபா லாபா ஷாபா லாபா 3 வீடாவது இருக்கணும். அப்பதான் நீங்க மத்தவங்களுக்கு வாடகை கூட முடியும். ரகடா தூரா கட்டா தூரா கட்டா. ஜெபி 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 இயேசுவின் நாமத்தினால கூடாரங்களை விசாலமாக்குங்க. என் கூடார எல்லைகளை விசாலமாக்குங்க. எல்லாம் ஓடலாம், எல்லாம் தகரங்களாம் இயேசுவின் நாமத்தில கூரையாக எல்லாம் கல் கட்டடமாக கற்பனையாக மாறட்டும். ரபல ஷபல கட தூரக கார வீடு உண்டாகட்டும். பெரிய பெரிய கல்லு கட்டடம் போட்ட வீட மாறட்டும். காங்கிரீட் வீட மாறட்டும். இயேசுவின் நாமத்தில லிகடா லிபல ஷபல கட பெருங்காற்றிலே அடிக்கப்பட்டவன். ஆமென். உன் கல்லுகளை நான் பிரகாசிக்க பண்ண போறேன். ஆமென். உன் கல்லுகள் மாணிக்க கற்கள் போல ஆக்குறேன். உச்சிதமான கற்கள் தான் அவனை நிரப்ப போறேன். ரொம்ப காஸ்ட்லியான ஆளா நீ மாறுவேன். அல்லேலூயா. பக்கத்துல கைவிட, நீ காஸ்ட்லியான ஆளா இருப்பீங்க. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஆமென். உங்களுக்கு பொருளாதார காஸ்ட்லியா இருக்கணும். அல்லேலூயா. இந்த தேவ விசுவாசி கிடையாது. கடைக்கு போனா சேலை எவ்வளோயா? சேலை 300 ரூபாய் 200 ரூபாய்க்கு ஏதாவது பாரு. காஸ்ட்லி 1500 ரூபாய் சேலை எடுத்து போடு, 2000 ரூபாய் சேலை எடுத்து போடு அப்படி கேட்கணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏன் விசுவாசம் வர மாட்டேங்குது? ஆமென். 2000 ரூபாய் சேலை 5000 ரூபாய் சேலை எடுத்து போடு. சர்ச்சைக்கு வரும்போது நல்லா 5000 ரூபாய் சேலை பட்டு கட்ட போட்டு கொண்டு விடுறாங்க. ஆமென். விசேஷ வீட்டுக்கு எவ்வளவு தூரம் அலங்கரிச்சுக்குவாங்க. வேஷ்டி கைலி போற அந்த சத்தியில சொன்னேன். கைலி கட்டி சர்ச்சைக்கு வராது. நல்ல நீட்டா பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஆண்டவர் துதிக்க வர. அல்லேலூயா. வேஷ்டினா நல்ல 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 வேஷ்டியா சுத்தமா இருக்கு. ஆமென். சேலை சுத்தமான சேலை போட்டு நல்ல காஸ்ட்லியான சேலை போட்டு ஆண்டவர் ஆராதிக்க வர. அல்லேலூயா. ஆமென். தேவ பிரசன்னத்துக்கு வரீங்க நல்ல நீட்டான வஸ்திரம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு காஸ்ட்லி. ஆமென். ஓவில் நீ பெருங்காற்று அடிபட்டு ஒண்ணுமே அப்படி கிடக்கிற சதைக்கப்பட்டு கிடக்கிற, நான் உனக்கு செய்ததுதான் இங்க சொல்லிக்கிறேன் நான் சொல்றேன். அல்லேலூயா சொல்லணும். நீங்க செய்வீங்க சொல்லல, யார் செய்வாங்க? கர்த்தர் செய்யற. ஆமென். தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவன் உன் கட்டளை எழுப்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என் வீட்டை கட்டுகிறார். கர்த்தர் என் வீட்டை கட்டுகிறார். கர்த்தர் என் வீட்டை கட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். நான் உன்னை கட்டி தரேன். அல்லேலூயா. நான் ஒரு கல்லுல பிரகாசிக்க போறேன். அடுத்த வாசிங்க சிஸ்டர். சொல்லுங்க, என் பிள்ளைகள் எல்லாரும். சொல்லுங்க, கையை உயர்த்தி கண்ண முடியும். என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கோம். சொல்லுங்க 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 சொல்லுங்க. என் பிள்ளைகள் எல்லாரும். இவன் சேட்டை பண்றான், இவன் போன் பார்த்துட்டு இருக்கிறான், இவன் சென்னமொழி ஆக மாட்டேன்றான். இயேசுவின் நாமம் என் பிள்ளைகள் எல்லாரும். சொல்லுங்க, என் பிள்ளைகள் எல்லாரும் எல்லாரும் எல்லாரும். இந்த ஆலயத்துல சொல்லுங்க, என் பிள்ளைகள் எல்லாரும், என் பிள்ளைகள் எல்லாரும். 10 தடவை சொல்லுங்க, என் பிள்ளைகள் எல்லாரும், 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 என் பிள்ளைகள் எல்லாரும். சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒண்ணு கீழ்படி மாட்டேங்கிறாங்க. சொல்ற எல்லா பிள்ளைகளையும் சேர்த்துக்குங்க. என் பிள்ளைகள் எல்லாரும், என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சொல்லுங்க, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். 10 தடவை சொல்லுங்க, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சொல்லுங்க சொல்லுங்க சொல்ல சொல்ல விடுதலை.
கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். யாரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க? யூடியூபால போதிக்கப்பட்டிருக்காங்க. யாரால போதிக்கப்பட்டிருக்காங்க? செல்லால போதிக்கப்பட்டிருக்காங்க. யாரால் போதிக்கப்பட்டிருக்கிறாங்க? அல்லேலூயா. உங்களுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு தான் சொல்றேன். உங்களை சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு? நான் உன்னை போதிப்பேன். அல்லேலூயா. சின்ன பையனை பார்த்து சொல்ல, உன்னை கர்த்தர் போதிப்பார் சொல்லு. ஆமென். கர்த்தர் உன்னை போதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை போதிப்பார் உனக்கு. ஆமென். கர்த்தர் போதிக்கிறார். ஆமென். யார் போதிக்கிறார்? ஆண்டவர் சொல்ல, உன் பிள்ளைகள் எல்லாரும். அல்லேலூயா. எல்லாரும் வார்த்தை புடிச்சுங்க. சொல்லுங்க. 3 வந்துருச்சு பாஸ்டர், 2 வந்துருச்சு சர்ச்சுக்குள்ள, 1 வர மாட்டேங்குது. சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். தேவன் பேசுறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உனக்கு உடைச்சு வருது. அல்லேலூயா. உன் பிள்ளைகளை கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு சமாதானம். அடுத்து வாசிங்க அந்த வசனம். சொல்லுங்க. என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். என் பிள்ளைகளுடைய சமாதானம். கண்ணை மூடி சொல்லுங்க. என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அப்படியே கண்ணை மூடி நான் ஒரு படம் காட்டுவேன். அப்படியே பாருங்க. உங்க பிள்ளைகள் அப்படியே பெரிய வீடுகளை கட்டி குடியிருக்க பாருங்க. அது பெரிய பெரிய கார்ல வர்றத பாருங்க. பெரிய முதலாளியை போல நல்ல பெரிய லெவல் இருக்கிறத பாருங்க. உங்க பிள்ளைகள் அப்படியே கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிற பாருங்க. கண்ண மூடி பாருங்க. உங்க பிள்ளைகள் என்ன வாழணுமோ பாருங்க. உங்க பிள்ளைகளை குறித்து என்ன ஆசை வச்சிருக்க அதை பாருங்க. இப்போ என் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போவாங்க. சொல்லுங்க. என் பிள்ளைகள் வெளிநாட்டுல போய் சோதரிப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ண மூடி பார்த்துட்டே இருக்கு. என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. அவருக்கு சமாதானம் பெரிதா இருக்கும். பெரிய மனுஷிய பாருங்க. பெரிய மனுஷனா பாருங்க. அவங்கள சமுதாயத்துல உங்களுக்காக 10 மடங்கு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. என்னை பார்க்க 10 மடங்கு நீ உயர்ந்து வா. ஏன் உன் அப்பாவுடைய வருமானத்துக்காக நீ 10 மடங்கு நீ சம்பாதி. அல்லேலூயா. 10 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு. இப்போது இருக்கிறது பார்க்கிறோம். 1000 மடங்கு கர்த்தர் உங்கள் பெருக செய்வார். அல்லேலூயா. சொன்னபடியே கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம். 1000 மடங்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரா சமாதானம். அடுத்து வாசிங்க. சொல்லுங்க. நீதினால் சிறப்பட்டிருப்பாய். சொல்லுங்க. கொடுமைக்கு தூரமாய். அடுத்து வாசிங்க. பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாமே தூரமாகும். சொல்லுங்க. எல்லாம் தூரமாகும். எல்லா பாதிப்புகள் தூரமாகும். அல்லேலூயா. பயப்படுத்துகிற காரியங்கள் தூரமா ஓட போகுது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி என்னை பயப்படுத்துகிற காரியங்கள், என்னை திகில் உண்டாக்குற காரியங்கள், ராகா தாதா தாபா லாபா அப்படி அன்னைய பாஷையில சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லி சொல்லி அடிங்க. அல்லேலூயா. திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாது இருப்பேன். கொடுமை என் வீட்டுக்குள் வருவதில்லை. கொடுமை என் தேசத்துக்குள் வருவதில்லை. சொல்லுங்க. வாயை திறந்து சொன்னாதான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கொடுமைக்கு தூரமாவேன்னு சொல்லுங்க. பயமில்லாது இருப்பேன்னு சொல்லுங்க. திகிலுக்கு தூரமாவேன்னு சொல்லுங்க. அவைகளை என்னை அனுபவதில்லைன்னு சொல்லுங்க. ராகா தாது ராகா தாது ராகா தாது ராகா தா மரகா தாது ராஷா. இது யார் சொல்ற? தேவன் உன்னை பார்த்து சொல்றார். அல்லேலூயா. வானத்தின் பூமி அவரும் அவர் வார்த்தை ஒன்றுதான். தேவனும் தேவனுடைய வார்த்தை பிரிக்கவே முடியாது. நீ தேவனை பார்க்கணும், தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம். வார்த்தையை பார்த்தா தேவனை பார்த்து பாரு. இன்னைக்கு மனம் திறந்து கொண்டு பேசுறேன். அல்லேலூயா. நேருக்கு நேர கர்த்தர் பேசுறார். அல்லேலூயா. நீ தூரமாக எல்லாம் உனக்கு தூரமாக. ஆமென். கொடுமைகள் நீங்க சட்ட கேட்க. அடுத்து வாசிங்க சிஸ்டர். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார். அவை என்னால கூடனா வேற யாரால கூடுறாரு? பிசாசினால் கூடப்படும். ஆமென். சாத்தானுடைய கூட்டத்தார்னு கர்த்தர் வச்சிருக்கிறார் பூமி. என்ன கூட்டத்தா? என்ன கூட்டத்தா? உன் தேசத்துல 2 கூட்டம் இருக்கும். ஒண்ணு கர்த்தருடைய கூட்டம், இன்னும் சாத்தானுடைய கூட்டம். அல்லேலூயா. கர்த்தர் இல்லைனாலே சாத்தான். அல்லேலூயா. நடுவுல யாரும் கிடையாது. ஆமென். ஒளி இருள் 2 இருக்கா? வெளிச்சம் இருள் 2 இருக்கா? எத்தனை இருக்கு?
இதுக்கு நடுவில் யாரும் இருக்கா சொல்லுங்களேன். இதே மாதிரிதான் தேவ ஜனம் அல்லேலூயா. இத பாதி இவர் இந்த சாமி கும்பிடுவா அந்த சாமி கும்பிடுவாரு, இந்த ஏமாத்து வரலாம் கிடையாது. ஆமே. நீ இருட்டுல இருக்கியா வெளிச்சத்துல இருக்கியா? ஆமே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு ரெண்டு கூட்டமான ஜனங்கள் இருக்காங்க. ஒரு கூட்டத்தார் என்னது சாத்தானுடைய கூட்டத்தார், இன்னொரு கூட்டத்தார் என்னால் கூடுகிற கூட்டம். வாசிங்க. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் என் பட்சத்துல வருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவர்கள் உங்களுக்கு விரோதமா வர்றாங்களோ அவங்க உங்க பட்சத்துல வருவாங்க. அல்லேலூயா. விரோதமா இருக்கிற நாவுகள் பக்கத்துல வந்து பச்சமாய் பேசும். ஆமென் சொல்லுங்க. விரோதமா இருக்கிற நாவுகள் பச்சமாய் பேசும். அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்களா? அல்லேலூயா. இதோ உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் என்னால் கூடுகிற கூட்டமா எவர்கள் அப்படி வர்றாங்களோ அவங்க பட்சத்துல வருவார்கள். அல்லேலூயா. எல்லா நாவுகள் அடைக்கப்படும் நாட்கள் வரும். உனக்கு விரோதமா பேசுகிற நாவுகள்லாம் அடைக்கப்படும் நாட்கள் வரும். அல்லேலூயா. கவலைப்படாத. பொல்லாதவர்களை கண்டு எரிச்சல் அடையாது. அல்லேலூயா. துன்மார்களை கண்டு பொறாமை கொள்ளாத. அவனுடைய பேர் என்ன பூமியில எழுதப்பட்டு கிறுக்கப்பட்டிருக்கும். ஆமென். அவன் பேர் நிலையில் இருப்பதில்லை. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க சிஸ்டர். இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். எடுத்து விக்கிரமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு விரோதமாக சொல்லுங்க. நான் சொல்றேன், எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ இழுத்து சொல்லணும். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ கரங்களை தட்டி ஆன நாமத்தை மயப்படுத்துங்க. சொல்லுங்க, வாய்க்காது. அல்லேலூயா. வாய்க்காது, வாய்க்காது பாடுங்க. வாய்க்காது. எந்த ஆயுதம் வாய்க்காது. உங்களுக்கு விரோதமா யாராவது அவனுக்கு விரோதம் அப்படி செஞ்சிருக்காங்க இப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு வாய்க்காது, வாய்க்காது, ஒரு ஆயுதம் வாய்க்காது அப்படி பாட்டு பாடு. ஆமென். என்ன பாட்டு பாடுற? ஆமா ஆண்டவர் இருக்கிறாரு. வாய்க்காது, வாய்க்காது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரே ஒரு வசந்த பாட்டு வாசி அப்படி நம்ம திருவிருந்துக்கு பங்கு பெற போறோம். யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 25, 26 வாசிப்போம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய நல்லா கவனிங்க. பச்சித்த வருஷங்களின் விளைவு. ஆமென். நஷ்டம் லாபமாய் மாறப்போகுது. நஷ்டங்கள் லாபமாய் மாறப்போகுது. வருமானங்கள்ல லாபங்கள் வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுவோமா. நஷ்டப்பட்ட வருமானம் லாபமான வருமானம் மாறப்போகுது. அல்லேலூயா. இது ஆண்டவர் தான் சொல்றார். ஆமென். நான் உங்களுக்கு அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்கள் விளைவே நஷ்டத்துக்கெல்லாம் ஈடுகட்டார் ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் பாருங்க, அந்த யோவேல் அடிக்கடி சொல்றதுதான், உபவாசத்திலையும் கண்ணீரோடு ஆண்டு சமூகத்தை ஜெபிச்ச உடனே கர்த்தரால் அற்புதம் செய்யாம இருக்கவே முடியல. அல்லேலூயா. சீக்கிரம் அற்புதம் செஞ்சுவார். ஆமென். சீக்கிரம் அற்புதம் வேணுமா? சீக்கிரம் ஆண்டவர் தேடுங்க. ஆமென். சீக்கிரம் அற்புதம் வேணுமா? சீக்கிரம் உபவாசம் ஜெபத்துக்கு வந்துருங்க. அல்லேலூயா. சீக்கிரம் உபவாசம் பண்ணி ஜெபிங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கிறோம் 26. சொல்லுங்க. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. தேவனுடைய காலை வேளையில உங்களை பார்த்து நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிடுவீங்களா? எப்படி சாப்பிடுவீங்க சொல்லுங்களேன். பாஸ்டர் ரொம்ப பெருசாலாம் கேட்கல பாஸ்டர், ஏதோ ஆற வைத்து கஞ்சி சும்மா அப்படி படுக்கிறதுக்கு அப்படி இருந்தா இங்க வரவே வராது. ஒன்னால 4 பேர் கெட்டு போயிடும். முன்னேறோட நீ கெடுத்துருவேன். என்ன கேட்டுருவேன்? ஆற வைத்து கஞ்சி ரொம்ப பேராசப்படாத, கொடுக்கிறவரு நிறைய கொடுக்குறேன்டாரு. நீ என்ன பண்ணிடுற? வாங்க மாட்டேன். சும்மா ஆற வைத்து கஞ்சி
ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார்? சம்பூர்ணமாய். அல்லேலூயா. எப்படி கொடுக்கிறாரா? நிறைவா இருக்கணும், நிறைஞ்சிருக்கணும் வீடு. அல்லேலூயா. பொருட்கள் நிறைஞ்சிருக்கணும், ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கணும், வருமானத்தை நிறைஞ்சிருக்கணும். ஆமென். சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடை. சொல்லுங்க, திருப்தியா இருக்கு. ஒவ்வொரு மாசம் கர்த்தர் நடத்தும் போது திருப்தி நடத்துவாரு. சத்தமா சொல்லுங்களேன். திருப்தி வேணாமா? சொல்லுங்க. திருப்தியா நடத்துவார். முதல்ல சம்பூர்ணமா நடத்துவார், திருப்தியா நடத்துவார், அதிசயமா நடத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் ஒண்ணே வெட்கப்படாம நடத்துவார். 4 வகையா நடத்த போறேன். அப்படியே எழுதுங்க, நான் சொல்ல போறேன் 4 காரியம். நான் சொல்ல போறீங்க. முதல்ல என்ன? சம்பூர்ணமா நடத்துவார். சொல்லுங்க. திருப்தியா நடத்துவார். அடுத்து அதிசயமா நடத்துவார், வெட்கப்படாம நடத்துவார். எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இடைப்படும் போது நாள் நடக்கும். ஆமென். இந்த வாரத்தில் எதிர்பார்த்த நாள் நடக்கும். அல்லேலூயா. லாபா லாபா ஷாபா. இந்த 4 கை காட்டுங்க. 4 கை காட்டுங்க. கண்ணை போடுங்க. கை காட்டி 4 சொல்லுங்க. இந்த 4 எனக்கு பலிக்கட்டும். சொல்லுங்க. 4 பலிக்கட்டும். 4 எனக்கு பலிக்கட்டும். 4 பலிக்கட்டும் எனக்கு. லாபா 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 தூரா கரடா. சம்பூர்ணமாய் நடத்துவார், திருப்தியாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார், வெட்கப்படாமல் நடத்துவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ராபாலா காது ராகடா தீரகடா தூரகடா. மத தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா.